ஜோலார்பேட்டை அருகே அரையடி இடத்திற்காக தொடரும் பிரச்சனையில் ராணுவ வீரரின் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டுக்காரரின் 2 அடி நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக கூறப்படும் சம்பவத்தில் அரங்கேறிய ஆக்ரோஷ தாக்குதலின் சிசிடிவி காட்சிகள் தான் இது. நிலத்தகராறில் ராணுவ வீரரின் குடும்பத்தினரை கண்மூடித்தனமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பெரிய பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். ரெட்டியூர் பகுதியில் இடம் வாங்கி கட்டிய வீட்டில் குமாரின் மனைவி சிவசக்தி தனது பிள்ளைகள் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார். வீடு கட்டியது போக சைடில் காம்பவுண்ட் சுவர் அமைக்க விட்டு வைத்திருந்த அரையடி நிலத்தை அருகில் வசிக்கும் சிவராமன் என்பவர் சேர்த்து வீடு கட்டியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இருவரது குடும்பத்தினருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுப்பதாக ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் ராணுவ வீரரின் மனைவி சிவசக்தி புகார் அளிக்க அப்புகாரின் பேரில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சம்பவத்தன்று சிவசக்தியின் தாயார் தெய்வானை வீட்டில் இருந்த பொழுது கோலம் போடுவதில் பிரச்சனை வெடித்து மூதாட்டியை தாக்கியுள்ளனர். அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த சிவசக்தி சிவராமனின் குடும்பத்தினரை தட்டி கேட்டனர். அதில் ஆத்திரமடைந்தவர்கள் சிவசக்தியின் குடும்பத்தினர் மீது சரமாரியாக தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். பெரியவர்களை மட்டுமல்லாது சிவசக்தியின் மகள் மற்றும் மகனையும் தாக்கி காயப்படுத்தி உள்ளனர். போலீசில் புகார் அளித்து உடனே நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் கைகலப்பாகி தகராறு ஏற்பட்டிருக்காது என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்களால் நிம்மதியாக நடமாட முடியும் என வலியுறுத்தியுள்ளனர்.